ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு மகன். அவன் சோம்பேறியாகவும் சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தான். மகனுக்கு ஒரு திறமையும் இல்லையே என்று விவசாயி கவலைப்பட்டான். ஒரு நாள் அவனது கிராமத்துக்கு வந்த யாத்ரீகன், நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? உன் மகனுக்கு பொய் சொல்ல கற்றுக்கொடு, பிறகு அவன் திறமைகளை தானே வளர்ந்துவிடும் என்றான். பொய் சொல்வதற்கு யாரிடம் பயிற்சி அளிப்பது என்று கேட்டான் விவசாயி. உன் ஊரில் அதிகம் பொய் சொல்வது யார் என்று கண்டுபிடி, அவனிடம் கொண்டு சேர்த்துவிடு, தானாக பொய் சொல்ல கற்றுக்கொண்டு விடுவான் என்று சொன்னான் யாத்ரீகன். விவசாயி தன் ஊரில் யார் அதிகம் பொய் சொல்வது என்று தேடினான். ஊரில் ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் எந்த வேலையும் செய்யாமல் மக்களை மிரட்டி வாழ்ந்து வந்தான். அவன்தான் நிறைய பொய் சொல்வோன் என்று தெரிந்து அவனிடம் தன் மகனை ஒப்படைத்து, இவனுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுங்கள் என்றான். நான் சொல்லும் பொய்கள் பிழைப்புக்காக சொல்லக்கூடியவை. இந்த ஊரில் மிக அதிகம் பொய் சொல்பவன் கிராம நிர்வாகி. அவன் சொல்லும் பொய்களை ஊர்க்காரர்கள் அவ்வளவு பேரும் பல வருடங்களாக நம்பி வருகிறார்கள். அவனிடம் அழைத்து போ என்றான் குடிகாரன். விவசாயி தன் மகனை கிராம நிர்வாகியிடம் அழைத்து போக, அவனோ, நான் எம்மாத்திரம், நாட்டின் மந்திரிதான் மிக அதிகம் பொய் சொல்பவர். அவர் சொல்கிற பொய்களை ராஜாவே நம்புகிறார் என்றால் பாரேன். ஆகவே அவரிடம் அழைத்து போ என்றான். மகனை அழைத்து கொண்டு மந்திரியை காணச் சென்றான் விவசாயி. மந்திரியோ வெட்கத்துடன், அப்படியெல்லாம் இல்லை, நாட்டிலேயே மிக அதிகம் பொய் சொல்பவர் ராஜாதான். அவர் சொல்லும் பொய்களை யாரும் சந்தேகப்படவும் முடியாது, அந்த பொய்கள் சட்டமாகவும் ஆகிவிடும். ஆகவே உன் மகனை ராஜாவிடம் அழைத்து போ என்றார். ராஜா பெருமையோடு, நான் பொய் சொல்வதில் பெரிய கில்லாடிதான், ஆனால் என் பொய்கள் என் தேசத்துடன் முடிந்துவிடக்கூடியவை. நான் செத்த பிறகு என்ன ஆவேன், சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தன் இஷ்டப்படி பொய் சொல்கிறாரே மதகுரு, அவர்தான் உலகிலேயே மிக அதிகம் பொய் சொல்பவர். ஆகவே அவரிடம் உன் மகனை அழைத்து கொண்டு போ என்றார். மதகுரு தன்னடக்கத்துடன், எனக்கு பொய் சொல்லும் திறமை கிடையாது, ஒரே ஒரு பொய்யைத்தான் இவ்வளவு வருஷமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், அதை வேண்டுமானால் உன் பையனுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். விவசாயி சம்மதித்ததும் மதகுரு சொன்னார், நான் சொல்வதெல்லாம் கடவுள் மீது சத்தியம், இந்த ஒரு பொய் போதும் வாழ்நாளை ஓட்டுவதற்கு என்று விவசாயி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். நன்றி, வணக்கம்.